சிவமே கருணாமூர்த்தி அவர்கள் 56 தேசத்துக்கு ஏகாதி சக்கரவர்த்தியாக மாட்ட அரிச்சந்திரன் எல்லாம் இழந்தேன், நாடு இழந்தேன், நகர் இழந்தேன், மலையாளை விரிந்தேன், மகனை இழந்தேன். இறைவா 56 தேசத்தை ஆண்ட அரிச்சந்திரன் எல்லாம் இழந்து காசிமா நகரத்திலே காவி உடையிலே அணுகிறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று யானைகளோடும் சேனைகளோடு வாழ்ந்தவர் அல்லவா இந்த அரிச்சந்திரன். வாழ்ந்த அரிச்சந்திரன் காவி உடையிலே இந்த காசிமா நகரத்தில் அழைகிறேனே தெய்வமே, ஏன் இலக்கியத்தில்லை அருந்தவத்தால் அவதரித்த கண்மணி தேவதாசன் பிறந்த நாள். என் நாட்டிலே கரும்பினால் கால்நட்டு அரும்பினால் வந்திட்டு பச்சை மரகதம் பரவலும் ஆலயம் முத்து மறியும் தோரணமாய் தொங்கிலன சாந்த சந்திரன் சமாத முருகு கந்தம் கதம்பம் கச்சரி போன்ற தீவிரமுடு அருமை குடிமக்கள் ஆனந்தமாய் விற்றிருக்க வேதம் உணர்ந்த வேதியர்கள் வேதகோதத்தை திணிக்க கங்கை யமுனை கன்னியாகுமரி கோதாவரி கொள்ளிடம் தொங்கபத்திரா இந்திரதி வேதநதி புனிதத்தை குடர்ந்து அதிலே யான் பெற்றெடுத்த மகனை நீராட்டி பட்டும் பலபலக்கும் வீதாமரம் ஆடையணிந்து வீர நல்லாமணி விரல் மோதிரம் குத்துச்சரம் முத்துச்சரம் அத்தனைக்கும் அறிவித்து வாரேந்திய காவலர்கள் அழகாய் அணிவகுக்க தாரை தப்பு முள்ளிட்டு 32 வேதவாத்தியங்களும் தா 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 அப்படி நடந்தேறி கொண்டிருக்கிற அந்த வேலையை விஸ்வாமித்திர மகரிஷி என் இளையத்திற்கு ஓடோடு வந்து என் மாணிக்க கிரீட மண்ணில் உருள் உதைத்தார். ஐயா என்று வணங்கினேன். அன்னவர் தெரிவித்தார், அரிச்சந்திரா தேவலோகத்திலே நாராயணன் யாக வளர்க்க போகிறேன். ஆகவே கொஞ்சம் போல் திரவியம் தருவாயா என்று கேட்க என் மகன் பிறந்த நாளை உள்ளிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது ஆதி வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே தங்களுக்கு மட்டும் இல்லை என்று வைப்பேனா? திரவியம் எவ்வளவு வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் தெரிவித்தேன். அன்னவர் கேட்டார், எப்படி? அரிச்சந்திரா வட்ட பாறையின் மீது வட்டத்தையாளை நிறுத்தி அது ஆங்காரம் என்று புரிந்து பெறச் செய்து வெள்ளி கவம் கொடுத்து மாலைக்கு கல்வெத்து கெந்திரால் கீழடிந்து இறைவா அன்னவர் கேட்ட திரவியாப்பட்டது எவ்வளவு திரவியம் என்று திகைத்தேன் இந்த அரிச்சந்திரன். அப்பொழுது அறிவித்தார், அரிச்சந்திரா 48 கோடி திரவியம் கொடுக்க வேண்டும், தருவாயா என்று உரைத்தார். ஐயா என் மகன் பிறந்த நாளை மட்டும் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேலையிலே தருகிறேன் தெரிவித்து மந்திரவர்களை அழைத்து அன்னவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்தருமையாக தெரிவித்தேன். ஆனால் அன்னவரை வாங்க மறுத்து, அரிச்சந்திரா நான் தேவலகம் சென்று யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு பிறகு வந்திருத்த சென்று உரைத்தார். ஐயா நானோ அவனிகள் 56 தேசத்துக்கு ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழக்கூடியவன். எந்த நாட்டிலாவது வெள்ளச்சேது மிதச்சேது வெறுப்பட்டால் தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தலைமைத்திருந்த செலவினரிடம் ஆகவே நான் சத்தியந்தவரை அரசனாகிவிட அங்கிரையில் வைத்தேன். குற்றவரே உற்றவர் மார்க்கம் தெரிவிக்கிறேன் கேள். வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற கலைஞத்தை இட்டு வைத்தார். திறமையங்கள் அனைத்தும் பத்திரமாக இருக்கும் உரைத்தார். இறைவா சுவாமியாரின் சூதரியாத பாவி வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற கலைஞத்தை இட்டு வைத்தேன். தேவலோகம் போவதாக கூறி சென்ற விஸ்வாமித்திர மகரிஷி 2 மாதங்கள் அனுப்பி அந்த 2 மாதங்கள் இல்லத்திற்கு வருகின்றதும் ஆஹா இவர் யாராக இருக்கும், இவர்கள் யாராக இருக்கின்ற வினாய் கொண்டிருக்கிற அந்த வேலையிலே அந்த 2 மாதங்களை பார்த்தேன்னா, அண்ணா மாமன்னா நாங்கள் இருவரும் தேவலோக தேவக்கண்ணிகள் நாகலோக நாகக்கண்ணிகள் எங்களிடத்திலே தெரிஞ்ச ஆடல்களையும் பாடல்களையும் ஆடி வாடி தக்க சன்மானம் பெற்று செல்ல வந்திருக்கிறோம் அண்ணா என்று வைத்தார்கள். பெண்களா ஆடுங்கள் வார்க்கலாம் தெரிவித்தேன். ஆடினார்கள் பாடினார்கள் நடனக்கலைக்கே
ஆடினார்கள், பாடினார்கள், நடக்கலைக்கே பொருள் பாடினார்கள். அந்த ஆடலையும் பாடலையும் கண்டு சந்தோஷித்த இந்த பாவி சண்டாளன் அன்னவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கேட்கும்படி தெரிவித்தேன். ஆனால் அந்த இரு மாதர்களும் பொன்னும் பொருளும் வாங்க மறுத்து என் மனைவி சந்திரபதியை போல எங்களையும் மணந்து கொள்ள வேண்டும் அண்ணா என்று வைத்தார்கள். மறுத்தேன். கடைசியாக இறுதியாக எல்லாம் தந்ததாக எங்களுக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்கள். பெண்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணி எவ்வளவோ மாதங்கள் சொல்லி பார்த்தேன். கேட்டார்களா மாதர்கள்? கேட்கவில்லையே. வேறு வழி தெரியாது இந்த வாவி சண்டாளன் அரண்மனை சாட்டை எடுத்து வர சொல்லி அந்த இரு மாதர்களையும் பார்த்தீங்கன்னா சாட்டையினாலும் சமைக்கினாலும் அடுத்து விரட்டினேன். அந்த இரு மாதர்கள் விஸ்வாமித்திரருக்கு அபயம் என்று ஓடி மறைந்தார்கள். அதன் பிறகு விஸ்வாமித்திர மகரிஷியின் இல்லத்திற்கு ஓடுவது என் மாணிக்க மண்ணில் உருளவும் தங்க மணிமகளும் தரையில் உருளும் உதைத்தாரே. அண்ணவர் கால்களை பிடித்து கதனை அடைந்தேன். இந்த மாவி சண்டாளன், ஐயா நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன், என் மாணிக்க கிரணங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயனே என்று கதனை அடைந்தேன். என்னை எட்டி உதைத்து நான் அனுப்பிய மாதர்களை எதற்காக அடித்து விட்டாய் என்று உரைத்தார். ஐயா அந்த இரு மாதர்களும் பொன்னும் பொருளும் வாங்க மறுத்து கடைசியாக இறுதியாக எல்லாம் தந்ததாக எங்களுக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஐயனே கிழக்கு மேற்காக உதிக்கிற சந்திர சூரியன் தெற்கு வடற்காக உதித்தாலும் சரி, ஆழி என்று சொல்லப்பட்ட கடலிலே நீர் வற்றினாலும் சரி, ஆகாயத்தில் உண்டான நட்சத்திரங்களை கணக்கிடலாம் என்று சொன்னாலும் சரி, ஏன் என் நாடு நகரம் 56 வேதத்தையும் ஒரு ஆண்டிடத்திலோ அல்லது உடவிடத்திலோ ஒப்படைத்தாலும் ஒப்படைப்பேனே தவிர ஒரு காலத்தில் என் நாவிலிருந்து ஓய்வராது ஐயனே என்று வைத்தேன். ஹரிச்சந்திரா, அப்படி என்றால் நீ தெரிவித்த பிரகாரம் நாடும் ஆண்டிக்கு ஆண்டி முனிவனுக்கு முனிவன் அப்படி இருக்க உன் நாடு நகரம் 56 வேதத்தையும் எனக்கே ராணுவத்துக் கொண்டு வைத்தான். ஆகட்டுவையா என்று தெரிவித்து ஒரு கெண்டியிலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு அன்னதானம் தேவதானம் வத்திரதானம் நீங்களாக ஆடி வள்ளிக்குடங்கள் நீங்களாக அவனிகடன் 56 விதத்தையும் அன்னவேலை ஒப்படைத்து நான் காசிமதிக்கு செல்லும் வேளையிலே அடே ஹரிச்சந்திரா, நான் கொடுத்து விட்டு போன 48 கோடி ரூபாய் எங்கடா என்று வைத்தார். ஐயா வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தில் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயனை என்று வைத்தேன். அன்னவர் தெரிவித்தார், நீ தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது ஆலயங்கள் பள்ளிக்கூடங்கள் நீங்களாகத்தான் என்று தெரிவித்தாய், தவிர 48 கோடி ரூபாயும் நீங்களாக தெரிவிக்கவில்லையே. என் ஆழ்வைக்குட்பட்டது தெரிவித்து கொடரா என்று உரைத்தார். ராஜர்கள் 48 நாள் கெடுதார்கள், நான் காசி மாநகரம் சென்று தந்துவிடுகிறேன் என்று தெரிவித்து என் மனையால் மகனையும் அழைத்துக் கொண்ட நட்சத்திர பெருமானை அழைத்துக் கொண்டு காசிபதிக்கு புறப்பட்டேன். கண்ணே தாராவதி, அதோ பார்த்தாயா காசி கோபுரங்கள் ஜொலிக்கிறது என் கண்ணே. இந்த மண் எப்பேற்பட்ட மண், இந்த மண்ணின் மீது நாம் கால்பட்ட பாத்திரத்திலே கல்லாக இருந்த அனைத்து உயிர் பெற்றிருந்திருக்கிறது. ஆகவே இந்த காசி கோயிலுக்கு சென்று அந்த காசி விசாலாட்சியை வணங்கி வரம் பெற்று வருவோம். வா கண்ணே என்று அழைத்துக் கொண்டு மனையாளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு அந்த விசாலாட்சியை வணங்குவதற்காக சென்றேன். இறைவா, இப்படியாக அந்த காசியை வந்தபொழுது வணங்கி வரம் பெற்று வரும்பொழுது கண்ணே தாராவதி 48 கோடி தெரிவித்திருக்கு நான் நெருங்கி விட்டதே. அம்மா நான் என்னம்மா செய்வேன்? இந்த காசிமா நகரத்திலே உற்றார் இல்லையே, உறவினர்கள் இல்லையே, தெரிந்தார் இல்லையே, அறிந்தார் இல்லையே, யாரும் இல்லாத அனாதையாக நின்று கொண்டிருக்கிற கண்மணியாளே நான் என்ன செய்வேன் என்று கண்மணியான் திருக்கரங்களை பிடித்து கதறி அழுதேன். என் மனையால் தெரிவித்தார், நாதா எதற்காக அழ வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்பதுதானே மனைவி. ஆகவே இந்த காசிமா நகரத்திலே என்னை விலை கோரி அன்னவருக்கு சேர வேண்டிய தெரிவித்து கொடுத்து விடுங்கள் நாதா என்று சொன்னாலே என் அன்பு மனையார் ஆசை மனையார் வேறு வழி தெரியாது இந்த பாவி சண்டாளன் அந்த காசிமா நகரத்திலே என் சரீரத்தை விலை கூறினேன், மனையாளின் சரீரத்தை விலை கூறினேன். அல்லவா புரியும் நேரம் வந்ததனை கண்ணே, என் மாது சுரமணியாளே உன்னை பிரிந்து என்னால் வாட முடியுமா இந்த நாட்டிலே? இறைவா, காசிநாதா, கருணாமூர்த்தியே, இப்படியாக என் மனையாளை இந்த காசிமா நகரத்திலே விலை கூறி வெற்றி பெற்றேன் கண்ணே. நான் என்னம்மா செய்வேன்? இந்த காசிமா நகரத்திலே நான் உன்னை பிரிந்து எப்படி வாழப் போகிறேன்? அம்மா, ஒரு நாளும் பிரியாத என் மனையாளை இந்த காசிமா நகரத்திலே பிரிந்து விட்டேன். தெய்வமே, இந்த நாட்டிலே என்று சொல்லி எழுந்து பார்த்தேன். தரகர் மட்டும் அருகிலே நின்று கொண்டிருந்தார். ஐயா, சுவாமியாருக்கு தர வேண்டிய 48 கோடி திரவியத்தையும் கொடுத்து விட்டேனே, தாங்கள் எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஐயனை நுழைத்தேன்.
அதற்கு அண்ணன் தெரிவித்தார், அரிச்சந்திரா, சுவாமியாருக்கு கொடுக்க வேண்டிய நிறைவேற்றி கொடுத்து விட்டாய். உன்னோடு நான் காசி மாநகர் வருவதாக இருந்தால் தரகு சம்பளமாக 16,000 பொன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அல்லவா? அப்போது என்ன தெரிவித்தாய்? மீதி வந்தால் தருகிறேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? மீதி உன் உடல் இருக்கிறது, விற்று கொடடா என்று உரைத்தார். ஆகட்டும் ஐயா என்று சொல்லி இந்த பாவி சண்டாளன் அந்த காசிமா நகரத்திலே வீதி வீதியாக தெரு தெருவாக என் சரீரத்தை வெளிகிறேன். இப்படியாக வெளிகள் வந்தேன், ஒருவர் கூட வாங்கவில்லை. கடைசியாக அந்த உடையர்கள் வாடுகின்ற வீதியிலே சென்று என் சரீரத்தை விளைகிறேன். அந்த காசிமா நகரத்திலே வீரமாக தேவத்திலே அடிமையானேன். அண்ணவர் தெரிவித்தார், ஹரிச்சந்திரா, 16,000 பொன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உன்னை. ஆகவே இறந்து கிடக்கின்ற கண்ணின் கரியெடுத்து காவடியாக சுமந்து வர வேண்டும் போ என்று உரைத்தார். நிஜமா இறைவா, பால் காவடி, பன்னீர் காவடி, அணிந்த தோல் மீது மாமிச காவடியை சுமக்க வைத்து விட்டாயே பரம்பொருளே என்று நொந்து கொண்டு அந்த மாமிச காவடியை சுமப்பதற்காக சென்றேன். இறைவா, இப்படியாக கண்ணின் கரியெடுக்க தெரியாது இந்த பாவி சண்டாளன் கையில் அறுத்துக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட எஜமான இடத்திலே ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அடே அடிமையே, கண்ணின் கரிய கூட உனக்கு அறுக்க தெரியவில்லையா? இனி நீ இங்கிருப்பதற்கு லாய்க்கற்றவன். உனக்கென்று ஒரு மயானம் இருக்கிறது, அங்கு சென்று வரும் பிரதிநிதிக்கு காண்பணம் வளர்த்துண்டு வாக்கியரிசி வாங்கி தயாரிக்க வேண்டும் போய் உரைத்தார். இறைவா, மனிதர்கள் கடைசியாக ஆடி அடங்கும் இடமல்லவா அந்த மயானம்? அந்த மயானத்தை நாடாண்ட வண்ணனை காடாட வைத்து விட்டாயே இறைவா என்று சொல்லி வேறு வழி தெரியாது அந்த காசிமா நகரத்திலே மயானத்தை காக்க புறப்பட்டேன். இறைவா, போகிறேன் அப்பா, போகிறேன். இறைவா, கொள்ளி காசு வாங்க வைத்து விட்டாய் என்னை. தெய்வமே, என்ன பாவம் செய்தான் அந்த ஹரிச்சந்திரன்? நான் யார்? அடிமையும் இல்லை, பிழைக்கணும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே. இறைவா, போகிறேன் அப்பா மயானம். அந்த காசிமா நகரத்துக்கு சென்று அந்த காசிமா மயானத்தை காக்க புறப்பட்டேன். போகிறேன். அப்படி கொட்டு கொடுத்து வாங்கி ஆனா வேலை பண்ண முடியாது போல இருக்குது. என்ன எதற்கு வாங்கின? போய் சொல்ல வேலை பண்றது வாங்கின. ஆமா, அகத்துல உண்டான வேலைகளை பார்ப்பதற்கு தனி கட்டையில போறவா சதா அழுத கண்ண சிந்திய முக்குமா மூடையில முடங்கி வந்து இருக்கான். சரி, அகத்துல ஆத்துக்காரி இல்ல. அவ பிறந்தாத்துக்கு போய் 3 மாதம் ஆகுறது. சரி, அவ போறத சொல்லிட்டு போனா என்னன்னு இங்க பாருங்க, அக்கரகாரத்துல எல்லாம் அவ அகத்துல புழுக்கச்சி வாங்கி போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா. நீங்க வர்றது விட ஏதேனும் ஒரு புழுக்கச்சி வாங்கி போட்டு வேலை பண்ணுங்கன்னு சொன்னா. என்னது புழுக்கச்ச? ஒன்னாண்ட கூட சொல்ல முடியல. அம்பி, கருவில இருந்து வந்துட்டு இருக்கு, ஏதேனும் ஒரு பொம்னாட்டி கிடைச்சா கொண்டாந்து விடுறான்னு சொல்ல முடியல. அகத்துல உண்டான வேலைகளை பார்ப்பதற்கு. ஆமா, அப்படி கேட்ட தனியா 3 மாதம் ஆகுது. ஆத்துக்காரி போய் அப்படியே தனியா கடந்து இருக்க ரொம்ப சிரமமா இருக்கு. ஆமா அம்பி, தொலைக்கு ஒரு பொடியால விட்டுட்டு போலாம் உங்களுக்கா? ஆமா, சூப்பர்ல. அவனை நீங்க பாக்கணுமே. பாக்கணும். அப்படியே இருட்டில் முடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருப்பான். கொழுக்கட்டை மாதிரி. அதான் பாருங்க பாருங்க, அவ ஆத்தாக்காரி இருக்கலாம். சரி, அவ நிறமாத உள்ளதாச்சு. நிறமாதான். ஆமா, சரி. அக்கறை காலத்துல ஒவ்வொரு அகமா ஏறி வேலை கட்டு வந்தான். அவளை ஒருத்தனும் வாங்கி போடல. என்னது? ஒருத்தனும் வாங்கல வேலைக்கு. சரிதான், ரொம்ப பாவமா இருந்தது பார்ப்பதற்கு. சரி, நம்மளாவது வாங்கி போடுவோம்னு வாங்கி போட்டோம். நீங்க பாவப்பட்டு. ஆமா, சரி. வாங்கினா 3ஆம் நாளே இவனை பெத்து போட்டுட்டு போயிட்டான். இதை இந்த பாயில பெத்து போட்டுட்டு போயிட்டான். சரி, அவளுக்கு முத்தையன்னு பேர் வச்சு. முத்தாயன்னு செல்லம்மா அழகா. ஆனா ஆத்துக்காரி இருக்கல்ல, குழந்தைன்னா அவளுக்கு கொள்ள பிரியும். அப்படி சந்தோஷமா உசுநாளையில காலை வச்சு கொண்டு விடுவாங்க. அவளை ஆசையா இருப்பான். சரி, ஆனா விராடு கத்துவான். அப்படியே பிடிச்சி வைப்பா பாருங்க வாயில. எதை? பாலைதான். அதானே
பால் பெட்டி போட்டு போட்டு வளர்த்தான். ஆஹா. அது மட்டுமா ஆ. தத்து புத்தன் அப்படியே நடந்து அதை இதை பொறிக்குதுன்னு ஆரம்பிச்சான். சரி. வச்சா பாருங்க, கரிச்சட்டியா பேஞ்சு வச்சான். ஆஹா. பருப்பு நெய்யும் போட்டு ஆ. அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு. சட்டியா கொடுத்தாலும் சரி. தின்னு கொழுத்து போய் ஆ. கட்டையில போட்டு இப்ப சொன்னது கேட்க மாட்டேங்கிறது, பேசுறது கேட்க மாட்டேங்கிறது, ஆஹா. எங்க நிக்கிறதுனே தெரியல. அது சரி. அட அம்மி முழுத்து ஆ. செல்லம்மா முட்டையில முழுத்துன்னு கூப்பிடுவேன். ஆஹா. வாயண்ணா. ஐயோ. அடடா. சாப்பாடு நல்ல சாப்பாடு நினைக்கிறேன். பயிரை பார்க்கும்போது தெரியுதுல்ல. உன் பேர் என்ன? எங்க நிக்கிற? இன்ன வரலையும் அந்த வேலை செய்யல. இன்னும் ஒரு கனலாக செய்வோம். எங்க நிக்கிறேன்னு கேட்டேன். ஏதாவது தாத்தா சரி, தாத்தா தள்ளாத காலத்துல தடியில் போயிட்டு இருக்காளே, இந்த கோலை கொண்டு எங்கேயும் வெடுப்புல விட்டு கீழே விழுந்து காடு கை முடிஞ்சா மாமி வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுல கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா தாத்தா, அம்மா தாத்தா, நீ நான் முன்னாடி போனா நீ என் பின்னாடி என் கோலை பிடிச்சிக்கிட்டே நான் ஓடிடணும். எங்க உன் கோல் நீட்டமா இருக்குது பிடிக்கிறதுக்கு முக்கான் இருக்குது. சரி, அது போகட்டும். தாத்தா, தாத்தாவுக்கு ரொம்ப தடப்படணும் ஆடிட்டு இருக்கிறது. ஆசனத்தை போடுவோம். ஆசனத்தை எடுத்து போடு. தாத்தா உட்கார வச்சு பாடுறா, அப்பதான் தெரியும். தாத்தா தா உட்காரு. போடு போடு போடு. போடுடியா? போட்டு. அடாடா. இது இல்ல புள்ள, இதுல வடா புள்ள. ஏண்டா அறிவு இருக்கிறதா? அறிவு கிட்ட என்ன தாத்தா? ஆதரத்தை எடுத்து போடுறா, இப்பதான் போட்டு இருக்கிறதா? இங்க போடுன்றே போட்டு. மல்லாத்து விடுறா. மல்லாத்தணுமா? அப்புறம் நான் மல்லாத்தணும்னா விடுவானா? போடு. தாத்தா இருக்கோ. தூசி லட்ச நாக்க போட்டு நாக்க போட்டு நக்கி நீ போறதா? நான் நாக்க போட்டு நக்கி உட்காரு தாத்தா. மகாதேவா மகாதேவா நாராயண 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 தாத்தா விழுந்துட்டே. எப்பா தூக்கிடுப்பா, வயசானவர். தாத்தா என்ன இந்த வேலை பண்ணினாலே? தாத்தா விழுந்துட்டே. உட்கார். பார்த்து பார்த்து. அடிபட்டு போயிடுறா. ஐயோ தாத்தா பெரியவரே, இதை பிடிச்சிட்டு எழுந்திரி. புடி. கோல் பிடிக்கவே தெரியல. ஆமா தாத்தா. எப்படி ஆ தூக்கி விடுறா. அடிபட்டு விட. ஓய் எழுந்திரு தாத்தா. எழுந்திரு தாத்தா. காடு வாங்குது, வீடு போங்குது, போய் தொலைய வேண்டியதானே. தாத்தா வாயில் வைக்கணுமா? வாய்க்கு தாத்தா. இது பேர் என்ன? இதா வைக்கோ. மயூக். யாருக்கு? நல்ல தமிழ் புலவன். கணக்கு வைடா. தாத்தா வாயில் வைக்கிறேன். அது என்ன கொட்டையை வாயில வைக்கிறேன். வாயில் வைக்கணுமா இல்லையா? ஏய், ரொம்ப வயதாயிடுச்சுடா. வேலை பார்த்தது போதும் நான் உதவாங்கினது போதும். வேலை என்னது? வேலை பார்த்ததும் போதும் உங்கள்ட்ட வேலை பார்க்கறா இல்லையா? ஏண்டா தாத்தா உன்னை எதற்காக வச்சுட்டு இருக்கோம்? என் ஆத்துக்காரிக்க வைக்க இழுக்க பிடிக்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். எனக்கு புடுங்க. உனக்கு மயில கொடுக்குறேன். அதுக்கு தானே உன்னை வச்சுட்டு இருக்கோம். வேலை பார்க்கத்தேன். ஏ முத்தையா, தாத்தா ஓடி நான் புடுங்கனாக்கா ஓடி போய் வைக்க போன ஒரு ஒரு கையை வைக்க முடியாது, கண்ணா விட்டுட்டு போடுவேன். போடுவேன். அப்படிலாம் சரியில்லை. அம்மா சும்மா வச்சுட்டு இருக்கேன். கத்துனதான் எடுத்து வைப்பாங்கடா வாயில. ஆமா கபக்கு கபக்குன்னு வெளுக்குன்னு முழிக்கிறது. பாதி கைக்கிறோம், பாதி முழுங்குவேன். என்ன பண்றது? வாயில போறது போகும், கீழே போறது போகும். இங்க வர அம்பே, தாத்தா எனக்கு வயதாயிட்டுதான். ஆமா போக வேண்டியதானே. என்ன வயதாக்குறதுன்னு கேக்குறியா? தாத்தா எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு என்னடா விழுந்தா 80டா. ஐயா என்னது இந்த தாத்தா இந்த விலையில வச்ச கூடாது தாத்தா. என்ன சொல்றேன்? இல்ல விடிஞ்சா 9ங்கிற விடிஞ்சா 80 விடிஞ்சா அறிவிட்டோம் தாத்தா. விடிஞ்சா 80. ஆமா. உங்களுக்கு 6 கட்டி 6க்குமே இல்ல. என்ன என்ன 6 கட்டி எங்க புறப்பட்டது எனக்கு? தாத்தா 6 கல்யாணம் பண்ணி. ஆமா. 6 கல்யாணத்துக்கு 6 முட்டைக்கு புள்ள இல்ல. எல்லாம் போயிட்டாலடா. ஆமா. இப்ப 6 இல்லாம 7ஆம் நேரமா கட்டி யார்கிட்ட விட்டுருக்கீங்க? டேய் சும்மாடா. என்ன தாத்தா?
அவன் எங்கடா கொண்டு போய் அவளை விட்டான்? என்னடா இருக்கா? உங்களதான் தாத்தா நீ பார்த்தேன் நீ பாராயங்கர ராமாயணம் கத்துக்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டீங்களா? புக்காத்துல இருந்து முரந்தாத்துக்கு போனா அங்க அவன் முரந்தாத்துல வந்து மகாபாரதம் கம்பராமாயணம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. எல்லாம் கத்து சொன்னீங்களா? ஆத்துக்காரி கதா காலச்சோம்னா ரொம்ப பிடிக்கும். போய் மாமியை கூட்டிட்டு போனான்னு சொன்னீங்களா? மாமி வண்டி மேல உட்கார வச்சு ஐயோ நானும் உங்களோட சேர்ந்து நானும் வண்டியில தான் உட்கார வச்சு ஓட்டிட்டு போய் சொன்னேன். வண்டியில தான் மாமியை உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்த தாத்தா கல்லு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பாரு தாத்தா வண்டி என் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னடா புது கதையை சொல்ற? ஆமா தாத்தா வண்டி பேசுறதா? எப்படிடா? கடமட்டை 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 நாசமா போடுவாங்க தாத்தா. நான் எதற்கா கடன் பண்ணணும் காசுமா நகரத்துல? அதானே என்கிட்ட இல்லாத சுத்தா சூத்தா சொத்தா. உங்களுக்கு காசு மேல காசு இருக்குது, பணம் மேல பணம் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் யாரு பணம்? எல்லாம் ஊமனம். ஆமா ஏமானம் ஊமனம் ரெண்டு பேருமே செய்ய வேண்டாம், அது உங்களுடைய பணம். ஆமா ஆமா. அது இப்படி இருக்க மாமி பள்ளி மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தானா தாத்தா. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கல்லு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டி எங்கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேச்சு? கல்லு ரோட்ல போகும்போது கட்டாமுட்டா. அந்த ரோடும் தாந்தோலியா இருக்கும். நீ இந்த சவள கலர்ல கூட்டிட்டு போன. ஆமா தாத்தா. வண்டியும் பிடிச்சி திருவனியா? ஆமா திருவண்ணா அதே விட்டவனு தாத்தா. வாழை பிடிச்சி திருவாரா முன்ன ஒரு ஜோடி கோலம் மாட்டா வாழை பிடிச்சி திரும்பி கூட வாழை அடிச்சேன். அப்பதான் தாத்தா வேகமா போவேன். திரும்பி போயிட்டு இருக்கும்போது பாரு தாத்தா, போயிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஆறு. சரி, அந்த பெரிய ஆத்துல உள்ள விட்டேன் வண்டிய. என் கூட இங்க இருந்து பேசிட்டு வந்த வண்டி ஆத்துக்குள்ள போனோம்னா பேச்சு உள்ள முடிச்சு உள்ள பேச மாட்டேங்குச்சு. ஐயோ இது என்னடா வண்டி செத்து போச்சு போல இருக்குதுன்னு நினைச்சு போய் வண்டி மூக்குன புடிச்சு பார்த்தேன். வண்டிக்கு மூக்கு இருக்கு. ஆமா தாத்தா, அந்த தொங்குமுள்ள மூக்கு கேட்டவங்க மூக்கலடா. அத புடிச்சு பார்த்தேன். பேச்சு முள்ள மூச்சு முள்ள வண்டியை பிரிச்சு நான் அப்படியே குமிச்சு வச்சுட்டு 2 மாட்டையும் மயிலக்கலை சிவலக்கலை என்ன கிரகத்துக்கு வாங்கணும்? என்ன 26,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் 150 ரூபாய்க்கு விற்றேன். காலகட்டம் சுத்த பாதுகாக்கிறேன். ஆமா, இது யாரும் சொத்து? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சரி, வித்து தொலைச்சிட்டே என்ன பண்ணி 5 லிட்டர் சீமண்ணை வாங்கினேன். எதற்குடா? 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினேன். எதற்குன்னு? வண்டியை குமிச்சு வச்சோம்ல, ஊத்தி சீமண்ணை ஊத்தி கொளுத்தி விட்டேன். வண்டிக்கு இருக்கிற திமிரு ரப்பு அந்த குறுக்கு எலும்பு ஒண்ணு வேக மாட்டேன்னுச்சு தாத்தா. அவளை திமிரு விட்டு வண்டியை நொறுக்கி அதை குமிச்சு மண்ணெண்ணை எடுத்து ஊத்தி கொளுத்தி விட்டு அது எலும்பு வேகணும்னு சொல்றேன். எல்லா திமிரு இருக்கும். இரும்புடா, அறிவிட்டவள இரும்புடா. அது எலும்பு இல்லையா? எலும்பு உனக்குதான் இருக்கு. இரும்பு அது. அப்புறம் பாருங்கடா, அதெல்லாம் முடிச்சுட்டு மாமியை கூட்டிட்டு போனேன். ராமாயணம் கூட்டி போய் அதுவும் உள்ள போயிட்டாங்க. டக்குன்னு உள்ள போனோம்னா போட்டாரு கதவை சாத்திக்கிட்டாங்க. சாத்திக்கிட்டு என்ன செய்யறாங்க நான் பாக்கணுமா? இந்த ஒரே ஒரு ஓட்டை சாவி உள்ள விடுவோம்ல, அந்த ஓட்டை இருந்துச்சு. ஒன்ன உள்ள விட்டேன். கண்ணை உள்ள விட்டு பார்த்தேன். பாருதாத்தா, உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க எதுல விட்டுருக்கிறீங்க? மிளகாயில விட்டுருக்கீங்களா இல்ல பருப்புல விட்டுருக்கீங்களா? இல்ல தாத்தா, நீங்க என்ன வாங்கி போடல? அனைத்தும் வாங்கி போட்டா. இவாள் பாதுகாத்தா, இவாள் தொடமில்லை அவ்வாள் தொடை, அவ்வாள் தொடமில்லை இவாள் தொடை, தொடை மேல தொடை போட்டு தாளம் போட்டு பாடிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆமா தாத்தா, இவாள் தொடை மேல அவாள் தொடை, அவாள் தொடை மேல இவள் தொடை, தொடை மேல தொடை போட்டு தாளம் போட்டு பாடிட்டு இருக்கா. அதான் வந்து பேசாம இருப்பா, தாளம் போட்டு இருப்பா. அது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கியா? தொடை மேல தொடை போட்டா சின்ன வயதுல இதெல்லாம் அக்கறை பாத்துச்சுன்னு வச்சுக்க, காது ஓம்புல கதை வந்துட்டாலும் கூட்டிட்டு வந்துட்டேன். வந்துட்டேன். அப்புறம் என்ன தாத்தா, பாத்துக்காரி பொருளாதார இருக்காலும் இங்க வந்துட்டாளா? அதுல வந்துட்டா. ஏன்னா என்கிட்ட சொல்ல இப்பதானே வரேன். நான் அந்த பக்கமா அப்படி ஒதுங்கி நின்று இருக்கேன். வந்தது எனக்கு ஒரு குரல் கூடாது. கூட்டி வந்து விடவா? வரட்டும்டா. வரட்டும்டா.
இல்ல அவன் வரட்டும்டா. வரட்டும்டா. ஒண்ணு இந்த கோடு புரியணும். இல்லன்னா ஏன் கோடு புரியணும்? அடிச்சா பாத்தியா? இல்லன்னா அவன் காடு புரியணும். இல்லன்னா அவன் கட்டி இருக்கிற மடிசாரி போட டான்னு கிளியணும். கிளியணும். மூணுல உள்ள பாத்துறடா. ஐயா ஐயா சும்மா கீழே கீழே விழுந்து தாத்தா சரி தாத்தா. அப்பா ஒண்ணு முடிஞ்சுச்சு. மாமி என்ன மணி ஒன்று இருக்கே? ஸ்தான மணி ஒன்று இருக்கேடா. அப்படியே பாக்க நல்லா இருக்கும். அங்க வாங்க. பாட வந்தேன் தமிழை பாட வந்தி ஒரு கணக்கு வணங்கி நின்றி முத்தையா ஏன் அங்க நின்று இருக்க? ஏன் வாடா முத்தையா, உனக்கு இல்லாத பாலா நான் கொடுக்காம இருக்கேனப்ப. ஐயோ அப்படிலாம் ஆமாண்டா, அந்த உருளை வச்சிருப்பல்ல அதை வச்சிருக்கத பூனை குடிச்சிட்டு போயிருது. நானும் செய்ய முடியாது. சரி சரி வா, அந்த பணியாரம் வச்சிருந்தல நான் சொல்றேன் சொல்லக்கூடாது முத்தையா. இங்க வா முத்தையா, உன்னைய வந்து கண்ணே கண்ணே பொண்ணே பொண்ணு உன்னைய நான் வளர்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. நீ வச்சிருக்கிற உங்க தாத்தா உன் புருஷன் உன் ஊர்ல வச்சுட்டாரு. யாரு? உன் புருஷன் கேட்டேன். அவர் என்ன பண்றாரு? பாவம் வயசாகி போச்சு இல்லடா, அதனால வயசாகி போச்சு இல்ல. என்ன குறைச்சா? எனக்கு என்ன குறைச்சோ? எனக்கு என்ன இருக்கு? நகையில குறைச்சலா? இல்ல நட்டுல குறைச்சலா? எந்த சேவையில குறைவா? பாவாடையில குறைவா? அதுலதான் குறைவா? யாரா குறைவா? நகையில. இதுல யாரு குறைவாங்க? நீ இப்ப எதுல உங்களுக்கு குறைச்ச இதுல இல்ல. புல்லு கட்டுக்காரு கருப்பா இல்ல இல்லையாவ? செத்தா போயிட்டா? நீதான் இல்லன்னு சொல்ற. இருக்கா புல்லு கட்டையாரு கருப்பாயி எப்பவுமே பில்லு கட்ட கொல்லப்புறம் போட்டு கொல்லப்புறமாவே போயிருவா. போவா. இப்ப கொல்லப்புறம் புல்ல போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து தாத்தாவை குருன்னு பார்த்தா. எப்படி பார்த்தா? குருன்னு குரு குருன்னு குரு குருன்னு பார்த்தா. அப்படி சொன்னா தாத்தா விட்டாரா? என்ன கிளப்பிட்டாரு? பார்த்தா பார்த்தா என்ன பார்த்தாரு முத்தையா? இப்ப ஒரு பேச்சுக்கு நீங்க தான் புல்லு கட்டுக்காரு கருப்பாயாம். சரி, நான் தாத்தாவான். உங்க இதை கொடுங்களேன். எதை கொடுங்க? கையத்தான். சரி, ஒரு பேச்சுக்கு இப்படி கைய வச்சுக்கிட்டா தாத்தா அங்க வராது. முத்தையா பேச்சுக்கு ஆமா நான் தாத்தாவான். சரி தாத்தாவான். இப்ப நீங்க எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா? ஏன் முத்தையா
இது எனக்கு தேவை. என்ன சொல்ல போறேன்டா? இது உனக்கு புள்ள மாட வளர்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப புள்ள மாதிரி தானே வளர்க்குறீங்க. ஆமா. ஒரு புள்ள உங்க புள்ள இருந்தா முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் அப்போ வந்து சின்ன பிள்ளையில வளர்த்துது. இப்ப இப்ப அவ்வளவுதான் பெரிய ஆயிட்ட நீ. இப்ப என்ன பண்ண போறேன்? என்னமோ அது சொல்லலாம்ல. அது கையை கொடுக்க, அப்படியே தாத்தாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்க. உன் புருஷனுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டியா? யாருக்கு? தாத்தனா இருந்தா தாத்தாவுக்கும் கொடுப்பேன்டா. வயசாச்சு போச்சுடா. அதான் சொல்ல ஒரு பேச்சுக்கு தானே. பேச்சு நெருப்பு நான் சுற்றுவா போகுது. இல்ல 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 அதுக்கு பேச்சுக்கிட்டேன். சரி, நீ கற்பாயி கற்பாயி, நான் தாத்தா. தாத்தா எனக்கு ஒரு முத்தம் கொடு. இப்படி கொடுத்தா மயில கொடுப்பேன். போ நான் சொல்ல. கோச்சு போயிட்டு போற. பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சிட்டு போறிய. முத்தம் கொடுத்தா தாத்தா கொடுப்பாருல மொச்சு மொச்சுன்னு. அது மாதிரி அப்படியா? மொச்சுன்னு சத்தம் வரணும். மொச்சுன்னு சத்தம் மொச்சுன்னு மொச்சுன்னு சத்தம் வரணும். சத்தம் வரணும். அது மாதிரி வரும். சும்மா இரண்டா. ஆமா கட்டிப்புடி புனேவா. சரி லூசு பையன கிக்கு பையல. நீ அப்படி தான் உன்னை வளர்த்தனானு அப்படி தாத்தா போட்டுக்கிட்டு அமுக்கிட்டு கிடந்தாரு. யாரு? அந்த புல்லுக்கட்டுக்கார கற்பாய. கருப்பாய் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? சரி. கிழவனுக்கு இருக்க கூடாது. அப்படியா? ஐயோ என்ன செஞ்சாரு? அவர் தூக்கி போட்டு கற்பழிச்சுக்கிட்டு இருந்தாரு. தூக்கி போட்டு கழிச்சு போயிருந்தாரு. அது மட்டும் இல்ல, உங்க அகத்துல இருந்து சுங்குடி பட்டு புடவை கொடுத்துச்சுல, அத பீரோல வச்சிருந்தீங்களா? ஆனா சேலையை தூக்கிட்டாரு. சேலையை தூக்கிட்டாரா? சரி. சேலையை தூக்கிட்டு பிள்ளைகட்டுக்கார கற்பாயிட்ட கொடுத்துட்டாரு. பிள்ளைகட்டுக்கார பையனை கொடுத்துட்டாரு. ஒண்ணு அவர் இருக்கணும், நான் இருக்கணும். எதுக்கு? அது அகத்துலதான். அகத்திலையா? ஆத்துலடி. கற்பாயி கற்பாயி உன்னை பார்த்தது நீங்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கும்? கருப்பு கரை சேலை கட்டி கரையோர போற குட்டி கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுவோம். உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கெட்டிடுமா. கருப்பு கரசீல கட்டி கரையோர போற குட்டி, கருப்பு கரசீல கட்டி கரையோர போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுவோம். உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கெட்டிடுமா. உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கெட்டிடுமா. பாட்டு பாட
கருப்பு கரசேல கட்டி கரையோரம் போற குட்டி எறும்பு இருப்பதா விட்டிடுமா இப்படி தாத்தா பண்ணாது. இப்படி தாத்தா பண்ணாரா? அப்ப நீங்க வரட்ட வர இன்னைக்கு என்ன அவரா நானும் பாப்போம். சிங்கத்தின் கால்கள் பழுது காண்பதுண்டோ ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சுடவில்லையா பக்கத்திலே ஒரு குறை உன் மேல என்னடி அன்பு இல்லாம இருக்க? இல்லையா என்னட்ட நீ என்ன குறை தாத்தா கண்டுபிடிச்ச? தாத்தா வந்து அப்படியே நின்று இருக்கா பாரு தாத்தா. எப்பொழுதுமே உங்களை பார்த்தோன்னே வாங்க அமருங்க, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் சொல்றவங்க பார்த்தேலா எவ்வளவு தென்னாட்டா. அது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தா அடி பிறந்த ஆத்துக்கு போனிய ஆத்துக்காரியே என்ன விட்டுண்டு போனியே அடி பால கொடுத்த நோக்கு பாசம் போச்சுடடி நான் வாங்கி வச்ச பாலாம் பருப்பு போச்சுடடி பிறந்த ஆத்துக்கு போனிய ஆத்துக்காரியே என்ன விட்டுண்டு போனியே பால கொடுத்த நோக்கு பாசம் போச்சுடடி நான் வாங்கி வச்ச பாலாம் அழுக்கு ஆயிரத்தி கொடுத்துட்டு ஏன் அப்படியெல்லாம் கொடுத்த நோக்கு நீ நோக்கு என்ன இருந்தது? நான் என்னடி குறை வச்சேன்? ஏன் கல்யாணம் பண்றச்சே சொன்னேன் நெத்தில பண்ணுவோன்னா நெத்தில பண்ணினேன், மூக்குல பண்ணுவோன்னா மூக்குல பண்ணினேன். என்ன போச்சா? அறிவிட்டோட மூக்குத்தி மூக்குத்தி காதல பண்ணுவோன்னா காதல பண்ணினேன். ஏண்டா நிமிக்கி தோடுறா கழுத்துல பண்ணுவோன்னா கழுத்துல பண்ணிருக்கேன்.
இடுப்புல பண்ணுவோம்னா இடுப்புலயும் பண்ணிருக்கேன். அது கீழே பண்ணணுமே. இடுப்புல கீழையும் பண்ணதான் போறேன். அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டோம் இல்லையா? ஏண்டா ஆத்துக்காரிய இடுப்புக்கு கீழே பண்ண சொல்றா இல்லையா? அது போய் அளவு கொடுத்துட்டு வரலான்னு சொன்னேன். நீ அளவு கொடுத்தியோ? கேப்பு கொடுங்க, அளந்துட்டு போயிடுறேன். ஒட்டியானம்டா. ஒட்டியானமா? எதிர நீ வச்சிருக்க? இங்க இருந்து புக்காத்துல இருந்து பொண்ணாத்துக்கு போனோமா, ஒரு நாள் 2 நாள் இல்லமா, பொம்மநாட்டியா லட்சணமா புக்காத்துக்கு வந்தமான்னு இல்லாம நீ பாட்டில ஒரே போய் 3 மாதம் இங்க இருந்துட்டு வந்து எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டி உங்களுக்கு வயசாயிருச்சு. என்ன 6 தரத்துக்கு 7ஆம் தரமா என்னைய கட்டி எனக்கு என்ன குறைச்சோன்னு சொல்லி கேக்குறீங்க. உங்க வயசுக்கு போய் நான் கட்டலாமா உங்களை? கூடாது. என்ன குறைவா நான் இருக்கேன்? இப்ப மனசு வச்சு கட்டில. மனசு வச்சு கட்டல. அப்ப என் மேல எனக்கு உங்களுக்கு என்ன குறைச்சோம்? ஏண்டி எப்படி நடந்துட்டு இருக்கேன்? எப்படி நடந்துருக்கீங்க? ஏண்டி ஒரு சின்னஞ்சிறு வாலிபட கட்டினா கூட அப்படி நடந்துட்டு இருக்க மாட்டான். வயதான காலத்துல உள்ள சின்னஞ்சிறுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி எப்படிலாம் வச்சுருக்கீங்கல்ல. இப்ப ஏன் யாரை பார்க்க போனீங்க? நீங்க பார்க்க போனா? ஆமா. எல்லாரும் புதுசா ஒரு வார்த்தை சொல்றேன். எங்க பார்க்க போனீங்க? வீட்டுல இருந்தீங்கல்ல? வீட்டுல இருந்தீங்கல்ல? நான் வந்து பாடசாலைக்கு போயிட்டேன்ல. பாடசாலைக்கு போயிட்டேன்ல. அப்ப வந்து கற்பாய் வந்தாளா வீட்டுக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதே. அப்ப கற்பாய் வந்தாலும் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லாதே. இல்லங்கண்ணா, உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் உனக்காக எதுக்காக எடுப்பது எதுக்காக எதுக்காக காடு பிள்ளை கழகது எதுக்காக எதுக்காக காடு பிள்ளை மொழிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் உனக்காக நகரத்தில இல்லவல்லியில் இருந்தார் சமுத்திரத்தால் நகரத்தில இல்லவல்லியில் இருந்தார் இன்று மக சமுத்திரத்தால் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிரும் உனக்காக. அதெல்லாம் தெரியுது. அவ்வளவு ஆசை வச்சுருக்கீங்க. இப்ப நம்ம ஆத்துல கருப்பாய் வந்தாலும் இல்லையா? நீங்க நீ என்ன கட்டல கடையில முகரே பாத்துறாங்க. அந்த அங்கரானமே நடந்து போனாலே உங்களை பார்த்து காலகண்டத்துல இப்படி நடந்துட்டாமே, காலகண்ட மனைவி இப்படி பண்ணிட்டாலாமே, அப்படி போயிட்டாலாமே, இப்படி போயிட்டாலாமே பிறந்ததுக்கு போனேன். போய் படிச்சு யார பார்த்து என்ன சொல்ற? நீ இப்ப நீ தான் நாங்க இருந்து ஊருக்கு போனதை பார்த்து நீங்க வந்து கர்ப்பையில போய் படுக்க. நீங்க அபச்சாரம் அபச்சாரம். என்ன அபச்சாரம்? நீ அங்க இருக்க, நான் புடவை தூக்கினாலும் எப்படி நீ புடவை தூக்க முடியும்? அவன் நீங்க தான் புடவை தூக்கிட்டு விட்டீங்க. அவளை உன் புடவை தூக்கி அவளை கொடுத்துட்டீங்க. உன் புடவை தூக்கலையா? ஏன் புடவை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என் புடவை தூக்கி அவட இடத்துல இருந்த புடவை தூக்கி அவள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா. யார் சொன்னது? நேற்று முத்தையா சொன்னேன். நேற்று முத்தையா தான் சொன்னான். முத்தையா சொன்னானா? அதற்கு தாண்டி சொன்னேன். அடியே அவன் மலமளமளன்னு வளர்ந்து வர்றான். காலகாலத்துல ஒரு கட்டை கட்டி போட்டோம்னா அவன் பாட்டில விட்டிங்க கிடப்பான். இப்ப வயது ஏற ஏற ஏதோ கோளாறு வழின்னு சொன்னோன்னு கேட்டியா? நீ கேட்கல. இப்ப முத்தையா பாத்தீங்களா? நீங்க அக்ரவாரத்துல சண்டை போட்டுக்கிறது இல்ல. அக்ரவாரம் பாத்துச்சுன்னா கண்டிஸ்ட் படும். அதனால ஒரு சின்ன சண்டை. ஆமாடா ஆமாடா, இப்படி உனக்கு ஒரு பொறாம இருந்திருக்கிறது. எப்படி பண்ணிட்டு வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து விலைக்கு வாங்கினோட சந்தை. ஆமாண்டியம்மா, நீ போறது எல்லாம் சொல்லிட்டு போன. வேலைக்காரி வாங்குவோன்னு சொன்னோம்ல.
48 கோடி திரவியம் உன் உண்டியல உடைச்சு போட்டு வாங்கி கட்டியம்மா. வாங்கிட்டீங்க. வேலைக்காரி மட்டும் இல்ல, ஒரு கிச்சானும் வாங்கி கொண்டிருக்கேன். கிச்சானு. நாளைக்கு அகத்துல அண்ணா இருக்கு திதியோன்னு, ஆமா. அதுக்காக கிச்சான காலை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஆமாங்களா? சமத்துக்கு சேகரிச்சுட்டு சொல்லி அவளை அழைக்கிறேன் பாரு. கூப்பிடுங்க, அவனை பார்க்கலாம். அடி சந்தி, அடி சந்தி. காலகண்டத்திலே திருப்புண்டிய வழி உங்களுடைய கட்டளையை மீறாமல் காலகண்டத்தை நண்பு மகன் அரவன் தீண்டி அங்கே இறந்து விட்டான். அம்மா முத்தையா, அம்மா பாலனோடு சென்ற என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டாரையே. அம்மாருங்க கிழவன்கிட்ட சொல்லி உங்களை அனுப்பிச்சு விடுறேன். தாத்தா கிச்சா இல்ல, கிச்சா அது இருக்கு. கிச்சா உங்க நல்லதான் போயிட்டான். தாத்தா கிச்சான பாம்பு அடிச்சு இறந்து விட்டானா, அனுப்பிச்சுடுங்க போகட்டும். காலகத்துல போய் சமத்துக்கு சேகரிச்சுடலான்னு சொன்னேன். ஆமா, அந்த பயக்குட்டி மாமரத்துல ஏறி மாம்பு வச்சுட்டு இருக்கிறதா? மாம்புவா? தலையில போட்டு சொல்லு, இல்லைன்னா இதுல போட்டு சொல்லு. தாத்தா அது இல்ல தாத்தா, காணதுக்கு போனானா சர்ப்பம் நின்று இறந்து போயிட்டான். அங்க எவன்டா தர்ப்பத்து கடை வச்சிருக்கான் தர்ப்பத்து குடிக்கிறதுக்கு? ஐயா சர்ப்பத்து கிடையா தாத்தா? அம்மா அரவன் தீண்டி இறந்து விட்டார் என்று சொல்லி ஆகட்டுமா தாத்தா? காணகத்துல அரவன் திண்டி இறந்து விட்டான். போச்சு போ. 60 இருந்தது அகத்துல, அதை எடுத்துட்டு போய் முடிச்சுட்டான்ல. அருவால முடிச்சுட்டானா? ஐயோ தாத்தா அது இல்ல தாத்தா, இனியாவது பாரு. இல்லடா போட்டுருப்பாது. என்ன அது? பாம்புட்டாங்க. ஐயோ அந்த நேரத்துல உனக்கு தான் காலியா இருக்குமா? காட்டுல கிச்சன பாம்பு கடிச்சு இறந்து போனா தாத்தா சொல்லு. அடி படம் போச்சே, படம் போச்சே. என் விட்டு பணம் போச்சுன்னு நான் அடிச்சுக்கிட்டு அழுகுறேன். பணம் போச்சா என்ன போச்சுன்னு சொன்ன? பணம் போச்சு தாத்தா, இறந்தவங்க போச்சேன், பணம் போகணும். என்ன சொல்ற? மகனை இறந்து விட்டான். சரி, இறந்த மகனை ஒரு முறை பார்த்து விட வேண்டும். ஏய் 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 யாருக்கு காரணம்? அவன் முகத்தை பத்தியா நீ சொல்லி எடுத்துருப்பா. அட குழந்தை, நீ காலங்க போற, நீ அங்கேயே நின்று நான் ஏதேனும் சாக்கு முக்கு சொல்லிட்டு ஓடோடி வந்துடும் சொல்லி எடுத்துருப்பா. விடாத, நாளைக்கு அகத்துல ஆயிரத்தி அவங்க வந்துட்டு கிடைக்கிறது. சொல்றபடி கேள்றா. என்ன சொல்லணும்? வேலை பார்க்கணும், எல்லாமே வேலையை பார்த்து விடணும். காலில் போடுறா தாத்தா. காசிநாதா, கங்காதர கடவுளை என்ன செய்வேன்? உன்னை ஓடி வந்து பார்க்க வேண்டும் என்று உள்ள துடிக்கின்றது. நான் பெற்ற மகனே, காலில் விளங்கிட்டார்களே, நான் எப்படி உன்னை பார்ப்பது? நான் பெற்ற மகனே, தந்தைகள் பாத சரமணிந்த காலிலே
வேலை போட மாட்டீங்க நீ காலை கட்டி போட்டா எப்படி வேலை வைப்பாங்க நீங்க பார்ப்பேன் இல்லையா நீங்க தான் பார்ப்பேன் அதுவும் சரிதான் அகத்துல அதுகரே அகத்துல வேலை கிடக்குமா 1008 குடம் ஜலம் தடுக்கணும் புரியுதா குடத்தை எடுத்துக்கணும் ஜலம் 1008 குடம் ஜலம் தடுக்கணும் பிறகு என்ன சொல்லிருப்பா வாசல் தூரம் மித்தங்களெல்லாம் சாணம் கழித்து திரிக்கணும் புரியுதா அப்படியே மொத்தம் பெருக்கணும் இறந்த மகனை ஒரே சொல்லு இறந்த மகனை ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு ஓடி வந்து தாங்கள் காலால் இடக்கூடிய வினை கையால் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். அகத்துல உண்டான வேலைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அழுத கொண்டு சிந்திய முக்கியமா இருக்கும் குழந்தை பக்கம் போய் நான் நின்று போ போடுங்க நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை
பெற்ற மகனே, சீரும் சிறப்பும் என் சிந்தையை கவர்ந்த மகனே என்று உன்னை வளர்த்து வந்தேனே. நீ ஆரணத்தில் இறந்து கிடக்கும் இந்த நேரத்தில் இந்த அகத்தில் வேலைக்காரியாக வேதனைப்பாடு வேடிக்கையை பாருடா. நான் பெற்ற மகனே என்னை பாருடா போ. சாந்து கூட நான் பெற்ற மகனே இறந்த இந்த நேரத்தில் அகத்தில் உள்ள வேலையை அத்தனையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்களா. நான் பெற்ற மகனே அப்பா சுவாமி. என்னடி பழமிண்டே இருக்க? பொம்னாடி தானே நீ? அகத்துல பொம்னாடி இருக்கிறவங்க பழமிண்டே இருக்க. அயோத்திய பாலாட்டு சொல்றா பாத்தீங்களா, எனக்கு நம்மளுக்கு குழந்தை இல்லையாமா, அதனால என் பிள்ளைங்க சொல்லி சொல்றா பாத்தீங்களா. அப்படியே சொன்ன அப்படியே சொல்லு. அப்ப யாரும் வைக்க மாட்டாங்க. முத்தையா அவன்கிட்ட சொல்லி வை, நான் வச்சேன்னு வச்சுக்கோ. அப்படி எலும்புச்ச பல கணக்கில் பிறக்கும் குழந்தை. எடுத்துட்டு போய் சர்பத்து கடைக்காரன் கூட எலும்புச்ச பல கலர்ல பிறக்கும்டா. ஒரு வேலை செய்துட்டு ஓடி போச்சு விட்டுவோம் நினைச்சியா? என்ன வேலை செய்ய வேண்டும்? அடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும் கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? இங்க வாடா. அடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும் கேட்கணுமா? கேட்கணும். வாட்டு ஓடுங்க. இங்க பாரு ஆத்துக்காரு, இங்க பாரு முத்தப்பட பெருக்கணும். வார்கோல் எடுத்து போ. முத்தத்தை வார்கோல் முத்தத்தை பெருக்க வைத்தாயே, முத்தத்தை பெருக்க வைத்தாயே, முன்வினையோ சொல்லீசா, என் முன்வினையோ சொல்லீசா. மதுரை அரசாளும் மீனாட்சி, வானக காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி, வானக காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி.